மாநகராட்சி மன்ற உறுப்பினர்களே, உங்கள் முன்னே ஒரு முக்கியமான தகவலை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நமது பாரத பிரதமர் இந்திரா காந்தியின் 20 அம்ச திட்டங்களில் கள்ளக்கடத்தல் ஒழிப்பு, வருமான வரி ஏய்ப்பு, உணவு பதுக்கல், கள்ளச்சாராயம், கலப்படம் ஆகியவர்களை ஒழிப்பதும் ஒன்றாகும். வேலியே பயிரை மேய்வது போல் தேசத்துக்கு எதிராக இந்த வேலைகளை செய்து கொண்டிருந்த முன்னாள் மேயர் மருதுமுத்து போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சட்டம் ஒழுங்கை தாண்டுபவர்கள், சமுதாயத்தை சீர்குலைப்பவர்கள், சொந்த காரணங்களுக்காக அரசியலிலே ஊழல் செய்பவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டு தண்டனை வழங்க வேண்டும் என்று நமது பிரதமர் சத்திய குரல் எழுப்பினார். அதை இந்த நகரத்தின் சிட்டிசன் நம்பர் 1 என்ற முறையிலே நடத்தி காட்டிவிட்டேன். என்னுடைய இறுதி மூச்சுள்ளவரை இத்தகைய சமூக விரோதிகளை வளர விட மாட்டேன். அவர்கள் மீது நீதி விசாரணை நடத்தியே தீருவேன். மறுபடியும் கூறுகிறேன், விசாரணை கமிஷன் வந்தே தீரும். அன்னையின் கட்டளைகள் 20, அதை தலைமையில் தாங்கி நடத்தி செல்வதே இந்த பிள்ளையின் கடமையாகும். குப்பைக்காரி மேயராகிவிட்டாள் என்ற கோஷம் இன்னமும் இருந்து கொண்டுதான் வருகிறது. இருக்கட்டுமே, அன்று மட்டுமல்ல, இன்றும் நான் குப்பைக்காரிதான். அதை நிரூபிக்கவே இதை கையோடு கொண்டு வந்திருக்கிறேன். நீங்கள் விரும்பினால் நான் மேயர் மீனாட்சி, நீங்கள் விரும்பாவிட்டால் நான் பழைய மீனாட்சியாகவும் தயங்க மாட்டேன். இப்பதாமே உண்மையிலேயே மேன்மை தங்கிய ஒரு மேயரை கண்டுக்கிறேன். உனக்கு கட்டியும் கூறத்துல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். மேன்மை தங்கிய